இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை திருநள்ளாறு கோவிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சனீஸ்வர பகவானுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். புதுவை மாநிலம் காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறில் பிரசித்தி பெற்ற தர்பாரன் ஈஸ்வரர் கோவிலில் சனீஸ்வர பகவானுக்கென்று தனி சன்னதி உள்ளது. இத்தலத்தில் சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். உலகிலேயே சனிதோஷ நிவர்த்திக்கு பிரசித்தி பெற்ற ஒரே தலம் திருநள்ளாறுதான். எனவே 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனி பெயர்ச்சி விழா இங்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு இன்று காலை 7:51 மணிக்கு சனி பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைவதை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவிற்காக நேற்று மாலை சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு தங்க காக்கை வாகனத்தில் சனி பகவான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இன்று சனி பெயர்ச்சியை முன்னிட்டு முன்னதாக சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், பால், பழங்கள், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 7:51 மணிக்கு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகார பூஜை செய்து எல் தீபம் ஏற்றி எள்ளு சாதம் போன்ற பிரசாதம் செய்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்வதற்காக SSP ஸ்ரீகாந்த் தலைமையில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விழாவிற்கு வருகை தந்த பக்தர்கள் முதலில் நலத்தீர்த்த குளத்திற்கு சென்று புனித நீராடிவிட்டு குளக்கரையில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு பின்னர் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். பக்தர்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் சென்று அமைதியுடன் சாமி தரிசனம் செய்து சனீஸ்வர பகவானின் திருவருளை பெற்றனர். புதுவை சட்டசபை அருகே உள்ள பழைய மகப்பேறு மருத்துவமனையில் நலவழித்துறை அலுவலகத்தை மாற்ற முடிவு செய்ததை அடுத்து முதல்வர் ரங்கசாமி மருத்துவமனை கட்டிடத்தை ஆய்வு செய்தார். புதுவை சட்டசபை அருகே செயல்பட்டு வந்த அரசு மகப்பேறு மருத்துவமனை சில மாதங்களுக்கு முன்பு எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த கட்டிடம் எவ்வித பயன்பாடும் இன்றி மூடியே கிடந்தது. இந்நிலையில் சாரத்தில் இயங்கி வரும் நலவழித்துறை இயக்குநரகத்தை இங்கு மாற்ற அரசு முடிவு செய்துள்ளதால் முதல்வர் ரங்கசாமி சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் சென்று மருத்துவமனை கட்டிடத்தை ஆய்வு செய்தார். மேலும் அந்த கட்டிடத்தில் சில மாற்றங்களை செய்து விரைவில் இயக்குநரக அலுவலகம் கொண்டுவர ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். அப்போது நலவழித்துறை இயக்குநர் ராமன், அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் கோவிந்தராஜ், மருத்துவர்கள் விஜய பாலகாந்தன், பாலாஜி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். தலைமறைவாக இருக்கும் ரவுடிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு IG சர்மா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக IG சர்மா கூறுகையில், புதுவையில் முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவுப்படி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரவுடிகளை போலீசார் கைது செய்து வருகின்றனர். மேலும் ஆயுதம் வைத்திருக்கும் ரவுடிகளும் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் கைது செய்து சிறைக்கு செல்லும் ரவுடிகள் விரைவில் வெளியே வந்து விடுகிறார்கள். இது திருப்தியளிக்கவில்லை என்றும் ரவுடிகள் குறிப்பிட்ட காலம் சிறையில் இருக்கும்படியும் ரவுடிகள் வெளியே வர முடியாதபடியும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் பெரிய ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற அவர் மேலும் தொடர்ந்து மிகப்பெரிய ரவுடிகள் புதுவையை விட்டு வெளியே சென்று தலைமறைவாக இருப்பதாக எனக்கு தகவல் வந்துள்ளது.
அவர்கள் வெளியே இருப்பது ஆபத்தான விஷயம். எனவே தலைமறைவாக இருக்கும் ரவுடிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மற்றும் இந்த பணியில் போலீசார் ஒற்றுமையுடன் செயல்பட்டு ரவுடிகளை வேரோடு அழித்து புதுவையை அமைதி பூங்காவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். புதுவை அருகே மொரட்டாண்டியில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை மொரட்டாண்டியில் எழுந்தருளி உள்ள 27 அடி உயர பஞ்சலோக விஸ்வரூப சனீஸ்வர பகவான் சன்னதியில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நேற்று முதல் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கோபூஜை, கஜபூஜை, அஸ்வபூஜை, மகாலட்சுமி ஹோமம் நடத்தப்பட்டு உலக நன்மை வேண்டி மகர கும்ப தீப ஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றப்பட்டு இன்று காலை 7:45 மணிக்கு சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையுடன் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு பரிகார பூஜையுடன் சாமி தரிசனம் செய்தார். மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று எல் தீபம் ஏற்றி பரிகார பூஜை செய்து வழிபட்டு சனீஸ்வர பகவானின் திருவருளை பெற்றனர். புதுவை மாநிலம் காரைக்காலை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சனி பகவான் பெயர்ச்சியை முன்னிட்டு காரைக்கால் சென்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அங்கு பல்வேறு துறைகளுக்கு சென்று ஆய்வு நடத்தினார். மேலும் காரைக்காலை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அதிகாரிகள் அமைச்சரின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் வேலைவாய்ப்பு அலுவலகமும் இணைந்து நடத்திய இலவச வங்கி பயிற்சியில் வெற்றி பெற்ற 32 மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பயிற்சியை சிறப்பாக நடத்திய அதிகாரிகளை பாராட்டி ஊக்கப்படுத்தினார். அப்போது மாவட்ட ஆட்சியர் திரு பிராங்க்லின் வால்டின் குமார், வேலைவாய்ப்பு அதிகாரி திருமதி கீதா, பயிற்சியாளர் சகாய பிராங்க் ஆகியோர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் மிகவும் பழமையான காரைக்கால் நேரு மார்க்கெட்டை பார்வையிட்ட அமைச்சர் பன்னீர்செல்வம் புதிதாக கட்டிடம் கட்டுவது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது வேளாண் துறை அமைச்சர் சந்திரகாசு, சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் உள்பட அதிகாரிகள் உடனிருந்தனர். பின்னர் இரவு 8 மணிக்கு தற்காலிக நேரு மார்க்கெட்டை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வத்தின் நடவடிக்கைகள் குறித்து காரைக்கால் மாவட்ட பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுவையில் ஸ்மார்ட் கார்டு மார்ச் மாதத்தில்தான் வழங்கப்படும் என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறுகையில், புதுவையில் ஸ்மார்ட் கார்டு மற்றும் ஆதார் கார்டுகளுக்கு இதுவரை 8 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களுக்கு ஆதார் கார்டுகள் தபால் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் ஸ்மார்ட் கார்டு இதுவரை வழங்கப்படாத நிலையில் அதனை வழங்கும் பணியினை சண்முகாபுரத்தில் சில தினங்களுக்கு முன்பு முதல்வர் துவக்கி வைத்தார். எனவே தங்களுக்கு எப்போது நுண்ணறிவு குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை கிடைக்கும் என்று ஒவ்வொரு தொகுதி மக்களும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். இப்பணி முழுமையாக முடிய மேலும் 3 மாதம் ஆகும் என்றும், ஸ்மார்ட் கார்டுக்கு பதிவு செய்தவர்களின் விவரங்களை ஒருங்கிணைக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இப்பணி முடிவடைய 3 மாத காலம் ஆகும் என்பதால் 3 மாதத்திற்கு பிறகே ஸ்மார்ட் கார்டுகள் மக்களின் கைகளில் கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மார்ச் மாதத்தில்தான் ஒவ்வொரு பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் படிப்படியாக ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என்று கூறினார். ஒரு வாழைப்பழம் 4 ஆப்பிள் பழத்திற்கு சமம் என்றும், தினமும் 2 வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் இளமை மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. வாழைப்பழத்தின் மகத்துவம் காலம் காலமாக அறிந்ததுதான் என்றாலும், இப்போதைய சூழ்நிலையில் மனித ஆரோக்கியத்தில் அதன் பங்கு பற்றி டெல்லி உணவியல் நிபுணர்கள் நடத்திய ஆய்வில் வாழைப்பழத்தில் 0% கொழுப்பு உள்ளதால் இதனை சாப்பிட்டால் எடை கூடாது என்றும், மாறாக அதிக உணவு சாப்பிடும் ஆர்வத்தை வாழைப்பழத்தில் உள்ள ஸ்டார்ச் தடுக்கிறது. மேலும் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் காரணமாக அளவோடு உணவு சாப்பிட்டு ஸ்லிம்மாக இருக்க முடியும் என்று தெரியவந்துள்ளது. மேலும் உடலின் மொத்த இயக்கத்திற்கும் வாழைப்பழம் உதவுகிறது. உணவின் கால்சியம், மெக்னீசிய சத்துக்களை உடலில் முழுமையாக சேர்க்கிறது. நீண்ட நேர பசியை தடுக்கும் வாழைப்பழத்தால் கோதுமை, மக்காச்சோளம், சிகப்பரிசி, பருப்புகள், உருளைக்கிழங்கில் உள்ள சத்துக்கள் உள்ளன.
ஆப்பிளுடன் ஒப்பிட்டால் ஒரு வாழைப்பழத்தில் 4 ஆப்பிளை விட அதிக புரோட்டீன், கார்போஹைட்ரேட், பொட்டாசியம், விட்டமின் சி, இரும்பு, பாஸ்பரஸ் பல மடங்கு அதிகமாக உள்ளதால் தினசரி 2 வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக இளமை மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. புதுவை ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகார வழிபாடு செய்தனர். புதுவை காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் குடிகொண்டுள்ள ஈஸ்வர பட்டத்தை பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு கன்யா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பகவான் பெயர்ச்சியடைந்ததை முன்னிட்டு காலை 7:24 மணிக்கு விசேஷ அபிஷேகம், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்ற பல அபிஷேக பொருட்களால் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது துன்பத்தை போக்கி இன்பத்தை அளிக்க வேண்டுமென எல்விளக்கு ஏற்றி வழிபட்டனர். அதேபோன்று முத்திரையர்பாளையம் கோவிந்தபேட்டையில் உள்ள அருள்மிகு ஐயப்பன் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சனிதோஷ நிவாரண மகா யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தோஷ நிவர்த்திக்காக யாக பூஜை செய்து பயனடைந்தனர். இதேபோன்று வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு இன்று அதிகாலை 4:30 மணி முதல் சிறப்பு பரிகார யாகமும் செய்யப்பட்டது. பின்னர் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பரிகார பூஜை செய்து எல்தீபம் ஏற்றி வழிபட்டனர். அதேபோன்று பாகூர் ஸ்ரீ வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நேற்று மாலை முதல் நவகிரக கலச பூஜை, சாந்தி பரிகார ஹோமம், தீப ஆராதனையும், இன்று மகா அபிஷேகம் மற்றும் அலங்கார மகா தீபாராதனை நடத்தப்பட்டு கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.